அன்புள்ள நண்பர்களே, சமீபத்திலேயே ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு வேண்டுகோள்னு. அது போடுறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி தான் நினைக்கிறேன். ஒரு டிரைவருக்கு மாரடைப்பு வந்து அதை பக்கத்தில் இருந்த கண்டக்டர் ஓடி போய் அந்த பிரேக்கை அடித்து பெரிய ஆபத்து இல்லாமல் அது தடுத்து நிறுத்தப்பட்டது. அதற்காக தான் நான் சொன்னேன். ஏனென்றால் நான் போன எல்லா கிராமங்களிலுமே என்னை கூப்பிட்டவர்கள் ஏதோ ஒரு கலர் கொடுக்கணும், ஏதோ ஒரு ஜூஸ் கொடுக்கணும் என்று 10 ரூபாய்க்கு உண்டான கலர்கள் என்ன என்று பார்த்தால் அது கவர்மெண்ட்டுக்கே தெரியாது இவர்கள் விற்கிறது. எல்லாம் விஷப்பொருட்கள் தான். அது எல்லாம் கலர்கள் சேர்ந்து உடம்ப சீனி தண்ணி மக்களை கிராமமாக ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார்கள் பண முதலைகள். ஆனால் கூடிய சீக்கிரம் கிராமத்திலும் இந்த சுகர் டயபெட்டிக் என்பது யாரையும் விடாது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். நான் நேரடியாகவே சொல்லிவிட்டேன், தயவு செய்து எனக்கு இது வேண்டாம், எனக்கு மோர் இருந்தால் கொடுங்க, கூழ் இருந்தால் கொடுங்க, இல்லை தண்ணியை கொடுங்க, இல்லைன்னா சாதா டீ பிளெயின் டீன்னு சொல்லுவாங்கள்ல, பிளாக் டீ கொடுங்க, நான் குடிக்கிறேன். அவர்களுக்கு தெரியும். தெரியாதவர்களும் எவ்வளவோ நான் பஸ்லாம் போய் பார்க்குறேன், எல்லாம் மைதா. என்ன பாய் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நாங்கள்லாம் எப்படி வாழ்கிறோம்? சொகுசாக சாப்பிட்டுக்கிட்டு வாழ்கிறோமா? என்ன வேணாலும் திங்கலாம் அங்கேயே உட்காந்துட்டு. எதுவும் இல்லாமல் அது என்ன சாப்பிடணுமோ அதைத்தான் சாப்பாடை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்கள். ஓகே, இந்த வீடியோ பாருங்கள். நன்றி நண்பர்களே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறைக்கு வேண்டுகோள்னு போட்டு சிங்கிளா போகக்கூடிய டிரைவர், அதாவது மதுரை சேலம் இப்பெல்லாம் போகிறாங்க ஏசி கோச், அதில் கண்டக்டர் இருக்க மாட்டாங்க. ஒரு வாரத்தில் இறங்கிடுவாங்க. ஒரு கிலோமீட்டரில் இறங்கிடுவாங்க. டிரைவர் தனியாக தான் போகணும்னு சொன்னேன். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து தான் பக்கத்தில் கண்டக்டர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த டிரைவருக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. அந்த பக்கத்தில் இருந்ததுனால தானே பல பயணிகள், ரோட்டில் போகிற வண்டி வாகனம், நடைபாதை, பாதசாரிகள் எல்லாம் பொழைச்சாங்க. இப்போ இந்த கண்டக்டர் இல்லைன்னா இந்த டிரைவருக்கு வந்த மாரடைப்பு நிலைமை என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதைத்தான் நான் அன்னைக்கு வீடியோ போட்டிருந்தேன். ஓங்கி போய் பிரேக் அடிச்சு இங்கே பாருங்க என்ன நிலைமையை பாருங்க. பொதுவாகவே டிரைவர்கள் வந்து நைட் டியூட்டி பண்ணும்போது டீ எல்லாமே குடிக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? எங்கே பார்த்தாலும் மைதா பொருட்கள். நண்பர்களை சிந்தியுங்கள்.